ஒரு நாள் மாலை முத்து வீட்டுப் பாடம் எழுதி கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கையிலும் நோட்டு புத்தகத்திலும் நீல நிற மை கொட்டிவிட்டது. ச்சே, இந்த பேனாவால ஒரே தொல்லை, எப்பவுமே ஒழுகுது. என்ன ஆச்சு முத்து? முத்து தன் மை படிந்த கையை காட்டினான். அக்கா சிரித்துக்கொண்டே தன் பையிலிருந்து வேறொரு பேனாவை எடுத்துக் கொடுத்தாள். முத்து அந்த பேனாவை வாங்கி எழுதினான். எழுத்து அழகாகவும் தெளிவாகவும் வந்தது. கொஞ்சம் கூட மை சிந்தவில்லை. அக்கா, இது பால் பாயிண்ட் பேனாதானே? இது எவ்வளவு அருமையா வேலை செய்யுது. பெரிய மாயமாயிருக்கே. இதில் மாயமெல்லாம் இல்ல முத்து. இது ஒரு புத்திசாலித்தனமான கண்டுபிடிப்பு. இதற்கு பின்னால ஒரு பெரிய கதையே இருக்கு. உனக்கு இப்ப மை கொட்டுனது கோபம் வந்துச்சுல்ல, அதே மாதிரி 80 வருஷத்துக்கு முன்னால ஹங்கேரி நாட்டில் லாஸ்லோ பீரோ அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளருக்கும் இதே கோபம் தினமும் வருமா. பத்திரிகையாளருக்கா? ஆமா, அவர் தன் பழைய பேனாவை வச்சு எழுதுற போதெல்லாம் மை ஊறி பரவி அவர் எழுதுற கட்டுரை எல்லாம் வீணாயிருமா. ஆனா ஒரு தடவை செய்தித்தாள் அச்சடிக்கிற இடத்துக்கு போனப்போ ஒரு விஷயத்த கவனிச்சாராம். செய்தித்தாளில் பயன்படுத்துகிற மை சீக்கிரமா காஞ்சிடுறதையும் கொஞ்சம் கூட பரவாமல் இருக்கிறதையும் பார்த்தாரு. ஓ, அப்ப அந்த மையை அவர் பயன்படுத்தினாரா? அவர் அப்படித்தான் நினைச்சாரு. ஆனா ஒரு சிக்கல் இருந்தது. செய்தித்தாள் மை மிகவும் கெட்டியா இருந்துச்சு. அது சாதாரண பேனாவின் முனையிலிருந்து கீழே இறங்கி வராது. அப்போதான் வேதியியலாளரான தன் சகோதரரோட சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சாரு. பேனாவின் கூரான முனைக்கு பதிலாக ஒரு சிறிய பந்தை வச்சா என்ன அப்படின்னு யோசிச்சாரு. இந்த யோசனை தான் எல்லாத்தையும் மாத்திச்சு. அட, ஒரு சின்ன பந்து தான் தீர்வா? எப்படிக்கா? இந்த பேனாவின் முனையை உத்து பாரு. அங்கே கண்ணுக்கே தெரியாத ஒரு குட்டி உருளும் பந்து இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சின்னதா ஒரு குண்டூசியோட தலை அளவுக்கு தான் இருக்கும். இந்த குட்டி பந்து ஒரு சின்ன பாக்கெட்டுக்குள்ள இருக்கு. அந்த பாக்கெட்டுக்குள்ள அது சுலபமா உருள முடியும், ஆனா வெளியே விழாது. அந்த பாக்கெட்டுக்கு மேல மை நிரம்பிய குழாய் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். ஓ, நான் இதை கவனிச்சதே இல்லையே. ஆனா மை எப்படி வெளியே வருது? சொல்றேன். ஒரு தட்டுல சக்கரை பாகு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு கோலி குண்டை எடுத்து அந்த பாகு மேல உருட்டினா என்ன ஆகும்? கோலி குண்டு மேல சக்கரை பாகு ஒட்டிக்கும். சரியா சொன்ன. அதே மாதிரி தான் நாம பேனாவை காகிதத்துல வச்சு எழுத ஆரம்பிக்கும் போது அந்த குட்டி பந்து காகிதத்துக்கு மேல உருள ஆரம்பிக்கும். அப்படி உருளும் போது அது பேனாவுக்குள்ள இருக்கிற மை மேல சுத்தி மைய தொட்டு எடுத்துக்கிட்டு வரும். பிறகு காகிதத்துக்கு மேல உருளும் போது கொண்டு வந்த மைய அழகா காகிதத்துல தடவி விடும். இது தொடர்ந்து நடக்கிறதால நமக்கு ஒரு கோடு போல மையும் தொடர்ந்து வெளிவந்து எழுத முடியுது. ஓ, ஆனா அந்த பேனாவில் இருக்கிற மை ஏன் கொட்ட மாட்டேங்குது? அதுக்கு காரணம், இந்த பேனாவில் இருக்கிற மை தேன் மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால அது தானா கீழே வராது. அந்த பந்து உருண்டு போய் தொட்டாதான் வரும். புவியீர்ப்பு விசை அந்த மைய மெதுவா பந்தை நோக்கி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்மால தொடர்ந்து எழுத முடியுது. இந்த குட்டி பந்து முனையில இருக்கிறதுனால தான் இத பால் பாயிண்ட் பென் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேனாவை நான் தலைகீழா வச்சாலும் கொட்ட மாட்டேங்குதே, அது எப்படி? நல்ல கேள்வி. பால் பாயிண்ட் பேனாவில் இருக்கிற மை கொஞ்சம் கெட்டியான மை. அதோட அந்த பேனா ரீஃபில் பின்னாடி பாரு. ஏதோ தண்ணி மாதிரி இருக்கு. அது தண்ணி இல்ல முத்து. பால் பாயிண்ட் பேனாவில் மை பின்னால கசியாம இருக்க வழவழப்பா கிரீஸ் மாதிரி ஒரு பொருள் பேனாவின் பின்புறத்துல பயன்படுத்தப்படுது. அதை இங்க் ஃபாலோயர்னு சொல்லுவாங்க. அட ஆமா. இது நாம பேனாவை தலைகீழா வச்சா கூட மை பின்னால நகராமலும் காற்ற உள்ள விடாமையும் இந்த ஃபாலோயர் தடுத்து நிறுத்தும். அது மட்டும் இல்லாம இங்கு குறைய குறைய
இந்த ஃபாலோவர் படிப்படியா மைய முன்னோக்கி தள்ளிக்கிட்டே வரும். இதனால கடைசி சொட்டு மை வரைக்கும் வீணாகாமல் பயன்படுத்த முடியும். ஓ, அப்போ இந்த குட்டி பந்து உருள்றது தான் மொத்த ரகசியமா? இது எவ்வளோ எளிமையான விஷயம். ஆனா பீரோவுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தோணவே இல்லையே. இன்னொரு சூப்பரான விஷயம் தெரியுமா? 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் விமானப்படை வீரர்கள் இந்த பேனாக்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க உயரமா பறக்கும்போது அழுத்த வேறுபாடு காரணமா பழைய மை பேனாவில் இருந்து மை கசியும். ஆனா பீரோவோட இந்த புதிய பால் பாயிண்ட் பேனா எந்த உயரத்துக்கு போனாலும் சரியா வேலை செஞ்சுச்சு. ஒரு பத்திரிகையாளரின் கோபம் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புக்கு காரணமா? விமானிகள் கூட இதை பயன்படுத்தினாங்களா? அப்பா, எவ்வளோ சுவாரஸ்யமான கதை அக்கா. இது மாயமில்ல, அறிவியல்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அக்கா. ரொம்ப நன்றி. அன்று முதல் முத்து அந்த பேனாவை பயன்படுத்தும் போதெல்லாம் அதன் பின்னால் இருக்கும் உருளும் பந்தின் அறிவியலையும் தன் கோபத்தை ஒரு கண்டுபிடிப்பாக மாற்றிய லாஸ்லோ பீரோவையும் நினைத்துக் கொள்வான்.